ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. வெற்றி எப்பொழுதும் உன் போராட்டத்தின் மறுபுறம் காத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பேன் கேக்குங்க. சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 3/4 கப்பு மைதா அதை ஆட் பண்ணிக்கலாம். மைதா இல்லை கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாங்க. நான் இன்னைக்கு மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். 3/4 கப்பு நாட்டு சக்கரைங்க. நாட்டு சக்கரை ஆர் சுகர் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு முட்டைங்க. முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சுங்க. இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது கூட வந்து ஒரு சிட்டிகை வந்து நான் சால்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 2 சிட்டிகை வந்து பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. இப்போ 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஓரளவுக்கு திக் பேஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டருங்க. அதை எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த பேன் கேக் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளோரும் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கடையில் எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளே இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் ஆன ஒன்று ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பேன் கேக் பண்ணுறதுக்கு டவாலாம் இல்லை. இப்போ நிறைய மார்க்கெட்டில் அந்த மாதிரி டவா அவைலபிள் இருக்கு. நீங்கள் எந்த மாதிரி டவா வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து தோசைக்கல்ல தாங்க, அது இரும்பு தோசைக்கல்ல தாங்க எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், பட்டரு நல்ல தோசைக்கல் காஞ்சதும் பட்டர் ஊற்றி வச்சுங்க. நம்ம ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த மாவு எடுத்து இதில் ஊற்ற வேண்டியதாங்க. சின்ன சின்னதாக ஊற்றணுங்க. பேன் கேக் இந்த சைஸில் தான் இருக்கும். ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. அப்படியே மேலே பட்டர் போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. வேகட்டும். சப்போஸ் ஒரு மூடி இருந்தால் மூடி போட்டு எடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அப்படியே திருப்பி போட வேண்டியதாங்க. நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன், ரொம்ப ஹையாக வைக்கல. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ். இது நல்லா வெந்துருங்க, டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 2 மினிட்ஸ் தான் ஆகுங்க. இது ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பசங்க ஏதாவது ஸ்கூல் போயிட்டு வந்து ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாங்க. இங்கே பாருங்கள். இப்போ இது கூட நான் கொஞ்சம் ஹனி, இது உங்கள் ஆப்ஷன் தாங்க. இதை ஹனி ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஹனி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே. இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.